ஹாய் 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 எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நேத்து நடந்த ஜாக்லினோட எவிக்ஷன்னால இப்போ அர்ணவ் பக்கம் நியாயம் இருக்கா, இல்ல ஜால்ரா குரூப்ஸ் சொல்லப்படுற சத்யா, விஷால், ஜெஃப்ரி இவங்க பக்கம் நியாயம் இருக்கான்னு பார்க்க போறோம். இப்போ இவங்கள உங்களுக்கு யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அதை பத்தி பார்க்கலாம். ஏதாவது கேள்வி கேட்கறதா இருந்தா இப்பயே கேட்டுருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்பேன், அப்ப நான் பதில் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இருந்தது உள்ளே காமிச்சிருக்கேன். என்னன்னா ஜால்ரா குரூப்ஸ் ஒன்று இருக்கு. அவ்வளவுதாங்க, அர்ணவ் இவ்வளவுதான் பேசினாரு. அதுக்கு டோட்டல் ஹவுஸுமே சேர்ந்து ஒண்ணு பண்ணாங்க. நான் கூட பார்க்கும்போது அர்ணவ் வன்மத்தை தான் கொட்டுறாருன்னு நினைச்சீங்கன்னா, எல்லா ஸ்டோரிக்குமே ஒரு டபுள் சைடு இருக்குன்னு போக போக தான் தெரியாது. அப்புறம் அந்த நோண்டிக்கிட்டும் தடவிட்டும் ஒருத்தர் இருப்பான். அவன் அர்ணவ் பேசுனதுக்கு அப்புறம் தான் நம்ம பிக் பாஸ் சரியா பாத்துருக்கணுமோன்னு தோணுச்சு. ஏன்னா இந்த வீடியோ பாருங்க. அர்ணவ் இந்த வீடியோ ஏற்கனவே பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால இவ்வளவு கோபமா பேசினாரு. அர்ணவ் பேசின விதம் தான் தப்ப தவிர அவர் பேசின எதுவும் தப்பு இல்ல. கொஞ்சம் பொறுமையா சொல்லிருக்கலாம்னு தோணுது. ஜாக்லினோட எமோஷன்ல என்னதான் இவங்க கலைச்சு சிரிச்சாலும் ஜாக்லின் மக்கள் மனசுல எங்கேயோ போயிட்டாங்க. இவங்க சிரிச்சுட்டு தான் இருக்கணும். நீங்க யார் பக்கம் கரெக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.